ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி காடை வச்சு கிரேவி தான் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுற ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோடு நல்லா 3 வெங்காயம் போட்டிருக்கேன், நல்லா பெரிய வெங்காயமாக. தக்காளி பழம் 3 தக்காளி பழம் போட்டிருக்கேன், நல்ல பழமாக பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா இடித்தது, அதுக்கப்புறமா காடையை ஆட் பண்ணிக்கோங்க. காடையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, புரதச்சத்து இருக்குது, விட்டமின் இருக்குது, ரத்த சோகையை தடுக்குது, அதுக்கப்புறம் தச வளர்ச்சிக்கு இது பயன்படுது. அதுக்கப்புறமா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சுவாச பிரச்சனையை இது தீக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் காடை தொக்கு தான் நான் பண்ணேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸில் சீக்கிரமாகவே வெந்துடுது இது. ஸோ சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் யம்மியன் டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. லாஸ்ட்டாக லெமன் ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப உடம்பு சூடுன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். சுட சுட சாதம் போட்டுட்டு சூப்பரான சுவையான காடை கிரேவி ரெடி ஆச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்